ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சன் டிவியில் மதியம் 11:30 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. இந்த பூங்கொடியில் என்ன போடுறாங்க அப்படின்னா, சித்தி வேணும்னே பார்த்திங்கன்னா பசியோடு இருக்கா, விரதத்தோடு இருக்கா சொல்லி சாப்பாடெல்லாம் பண்ணி, சரவணா நீ முதல்ல சாப்பிட சொல்லி ஒரு தட்டில் கொண்டு போட்டு சாப்பாடை வேணுன்னே சரவணனுக்கு ஊட்டி விட போகிறாங்க. உடனே சரவணன் பார்த்திங்கன்னா தட்டை கையில் வாங்கிடுறாரு. உடனே பூங்கொடியை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றா சரவணன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தட்டை கையில் வாங்கி, நீங்கள் எப்படி என் மேலே பாசமாக வச்சுருக்கீங்களோ அதேமாரி தான் நானும் பூங்கொடி மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படி சொல்லி அந்த சாப்பாடை அப்படியே பூங்கொடிக்கு ஊட்டி விட்டுறாரு. இதை பார்த்தோன்னே சித்திக்கு முகமே மாறி போயிடுது. கேவலப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க பொண்ணு சொல்ல, நீ பேசாமல் இருந்திருக்கலாம், இப்படி வேணும்னே ஒன்றுனையே கேவலப்படுத்திட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூங்கொடி நீ சாப்பிட சரவணா சொல்லி அதுலேருந்து எடுத்து ஓடுறாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கொத்த ஓட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சித்திக்கு வயறு எரியுது. அப்படியே சும்மா அந்த அவன் மாட்டு சும்மா இருந்தால் இப்படி செஞ்சுட்டே எப்போ பாரு உனக்கு மொக்கதாம்மா உழுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வேற திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா சித்தி பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து புனிதா அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா புனிதாவோட நாத்தனாருக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு. அந்த மாப்பிள்ளை நல்ல ஒரு மாதிரி தெரியல, அதனால் புனிதா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ ரூபா பார்க்கணும், அது செய்யணும், 25 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு கபிலன் சரி 25 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே அவளுக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன், வேண்டாம் இது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. உடனே அதுக்கு அவங்க நாத்தனா சொல்கிறாங்க, ஏன் அதுதான் இருக்குல்ல, ஏன் அதுதான் அன்னைக்கு தான் நிறைய குடும்ப சொத்து நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கபிலன் அப்படி திகைச்சு போயிடுறாரு. அதே சமயம் புனிதாவும் திகைச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி பார்க்கலாம். இப்போ அவங்க நாத்தனாரோட குணமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புனிதா சுத்தமாக பிடிக்காமல் இருக்குது. எப்போவே தூரத்து பச்சை கண்ணி குளிச்சுன்னு தள்ளி இருந்தபோது அண்ணின்னு பாசமாக இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் வந்தவுடனே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்பா அண்ட் 2 பேருமே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை தான் இது. ஏன்னா எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஏன்னா தன்னோட அண்ணா அப்பா பாசமாக இருக்காங்க, திடீர்னு ஒரு புதுசாக வந்தோடனே தன்னை விட்டுட்டு அவங்க மேலே பாசமாக இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை தான் இப்போ இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியலில் பார்த்தீங்கன்னா அந்த கற்பத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட கற்பத்தை வச்சு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு மக்கள் எரிச்சலாக இருக்காங்க. அன்பு யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மகேஷ்கிட்ட ஓடி சொல்கிறாங்க. ஆனந்தி உடனே மகேஷ் யார் கடத்தினாங்க என்னன்னு தெரியல, கண்டுபிடிச்சிருவோம் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு புது பிரச்சனை வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அன்பு கூட தான் சேரணும் அப்படின்னு நினைக்கல. யாரோட குழந்தைக்கு அப்பா அப்படின்னே தெரியாமல் அன்பு கூட நம்ம எப்படி சேர முடியும், அது தப்பாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்கள் எரிச்சலாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியலில் அந்த கற்பத்தை வச்சு கிட்டத்தட்ட 3-4 மாதமாக அதையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் முதல் இடத்துல தொடர்ந்து இருக்குது. இதுக்கப்புறம் என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.